வணக்கம். தலைப்பு செய்திகள். புதுச்சேரி பாகூர் தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் ஏஜேகே மற்றும் ஜேவிஆர் நெட்வொர்க் நிர்வாக இயக்குநர் திரு ரீகன் ஜான்குமார் அவர்கள் தொடர்ந்து நிவாரண உதவிகளை வழங்கி வருவது அந்த தொகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரி பாகூர் தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் நிவாரணப் பொருட்கள் ஏஜேகே மற்றும் ஜேவிஆர் நெட்வொர்க் நிர்வாக இயக்குநர் திரு ரீகன் ஜான்குமார் அவர்களால் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பாகூர் தொகுதி மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் நிவாரணப் பொருட்களை பெற்று சென்றனர். மேலும் நிவாரணப் பொருட்களை வழங்கிய மார்டின் குழுமம் மற்றும் ஜான்குமார் அறக்கட்டளைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். நிவாரணப் பொருட்களை வழங்கும் போது தலைவர்கள் திரு ருத்ரமூர்த்தி, மணிகண்டன், லட்சுமணன், பாலமுருகன், உமாபதி, சிவகுமார், சக்திவேல், மகேஷ், திரு ஆனந்த், பிரபாகரன், ஜெகதீசன், வேல்முருகன், சுரேஷ், அபிலாஷ், குமரேசன், சாரங்கபாணி, முருகேசன், கல்வி, பிரதீப், சம்பத், வேலு, சுந்தரபாண்டியன், காதிர், திருமதி சித்ரா, சரஸ்வதி, ஜெயலட்சுமி, சுதா, கற்பகம் மற்றும் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். தொடர்ந்து பாகூர் தொகுதி முழுவதும் நிவாரண உதவிகளை வழங்கி வரும் திரு ரீகன் ஜான்குமார் அவர்களுக்கு பொதுமக்கள் பாராட்டையும் தங்களது வரவேற்பையும் தெரிவித்தனர். இம்மாத இறுதிக்குள் பாகூர் தொகுதி முழுவதும் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படும் என்று மார்டின் குழுமம் மற்றும் ஜான்குமார் அறக்கட்டளை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசு உள் இடஒதுக்கீட்டில் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை புதுவை அரசு உடனடியாக வழங்க வேண்டுமென துணைநிலை ஆளுநர், முதல்வர் ஆகியோருக்கு சென்டாக் மாணவர் பெற்றோர் நலசங்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சங்க தலைவர் நாராயணசாமி அளித்துள்ள மனுவில், புதுவை மாநிலத்தில் 9 மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தம் 1874 மருத்துவ இடங்கள் உள்ளன. இதில் புதுவை மாநில மாணவர்களுக்கு 435 இடங்கள் மட்டுமே கிடைக்கும். இதனால் புதுவை மாணவர்கள் நீட் தேர்வில் 450 மதிப்பெண்கள் பெற்றாலும் அரசு இட ஒதுக்கீட்டில் மருத்துவம் படிக்க முடியாத நிலை உள்ளது. மேலும் புதுவை சட்டப்பேரவையில் மாநிலத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரிகள் 50% இடங்களை மாநில மாணவர்களுக்கே வழங்க தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. இதனை நிகழாண்டிலே செயல்படுத்த வேண்டும். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் 180 உள்ள மருத்துவ இடங்களை 250 என உயர்த்த வேண்டும். மருத்துவக் கல்லூரிகளில் அரசு உள் இடஒதுக்கீட்டில் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான நிதியையும் அரசு வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இருவரிடம் ரூபாய் 1.02 கோடி நூதன மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். லாஸ்பேட்டை சேர்ந்தவர் ரம்யா. இவருக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் குறைந்த வட்டியில் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்றார். இதை நம்பிய ரம்யா இணைய வழியில் பங்கு சந்தை முதலீடு செய்யும் செயலியை தேடி அதில் முதலில் ரூபாய் 5 லட்சம், ரூபாய் 20 லட்சம் என செலுத்தினாராம். அப்பொழுது அவருக்கு 2 மடங்கு லாபம் கிடைத்திருப்பது போல காட்டியதாம். இதை நம்பி அவர் பல தவணைகளாக ரூபாய் 82 லட்சம் வரை செலுத்தியதாக தெரிகிறது. ஆனால் அவரால் முதலீட்டையும் லாபத்தையும் பெற முடியவில்லை. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அவர் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். இதேபோல புதுச்சேரியை சேர்ந்த ஷாக் படேல் என்பவரும் மர்ம நபர்கள் கூறியபடி ரூபாய் 20 லட்சம் முதலீடு செய்து ஏமாற்றப்பட்டுள்ளார். இரு புகார்கள் குறித்தும் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் பிரெஞ்சு பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பு முகாம் வரும் 8ஆம் தேதி நடக்கிறது. எஸ்சி, எஸ்டி மக்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மைய துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி கோட்டூர் சாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் மற்றும் நவயுக கன்சல்டன்சி சேவை மையம் இணைந்து அனைத்து சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் வரும் 8ஆம் தேதி புதுச்சேரி ஒயிட் டவுன் சுப்ரீன் வீதி அலையன்ஸ் பிரான்சில் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடக்கிறது. தனியார் நிறுவனமான டாடா கன்சல்டன்சியில் பிரெஞ்சு டிரான்ஸ்லேட்டர் வேலை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பணியிடங்களுக்கு தேர்வு நடக்கிறது. 18 வயது முதல் 35 வயது வரை உள்ள இளநிலை அல்லது முதுநிலை பிரெஞ்சு மொழி படித்த பட்டதாரிகள் முகாமில் பங்கேற்கலாம். பயோடேட்டா மற்றும் கல்வி சான்றிதழ் உண்மை நகலுடன் வர வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
புதுச்சேரி அரசு மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறையின் சீராய்வு கூட்டம் கவர்னர் மாளிகையில் நடந்தது. புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் மீன்வளத்துறையின் சீராய்வு கூட்டம் கவர்னர் கைலாஷ்நாதன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மீன்வளத்துறை செயலர் மணிகண்டன், இயக்குநர் இஸ்மாயில் உட்பட அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் அவர்கள் பாதுகாப்பான முறையில் மீன்பிடி தொழிலை மேற்கொள்ளவும் தேவையான வழிமுறைகளை ஆராய வேண்டும். அதே சமயம் சர்வதேச பிரச்சினையிலிருந்து மீனவர்களை முற்றிலுமாக விடுவிக்க வேண்டும். அதற்காக ஆழ்கடல் மீன்பிடி தொழில் சம்பந்தமான ஒரு கொள்கையை உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட ஆலோசனைகளை கவர்னர் வழங்கினார். காரைக்காலில் வட்டார வளர்ச்சித்துறையின் கிராம நல ஊழியர்கள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 27 கிராம பஞ்சாயத்துகளுக்கு 100 நாள் வேலை திட்டத்திற்காக திட்ட பணியாளர்கள், இளநிலை பொறியாளர்கள், கணினி பொறியாளர்கள் உள்ளிட்ட 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நிலுவையில் உள்ள 3 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும். 2 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் இருக்கும் 3 அரியர் தொகையை வழங்க வேண்டும். நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தீபாவளி போனஸ் தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும். ஊழியர்களுக்கான EPF தொகையை பிடித்தம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 100 நாள் வேலை திட்ட பணியாளர் சங்கத்தின் தலைவர் பழனிவேல் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்காலில் பைக் ஹேண்ட்பேக் செயலிழந்ததால் விபத்தில் சிக்கிய போக்குவரத்து தலைமை காவலர் சம்பவ இடத்திலே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு சுப்ராயபுரம் பகுதியைச் சேர்ந்த அசோக்குமார் என்பவர் கடந்த 12 ஆண்டுகளாக புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றி வந்தார். தற்பொழுது அவர் தலைமை காவலராக பதவி உயர்வு பெற்று போக்குவரத்து காவல்துறையில் பணி செய்து வந்த நிலையில் நேற்று மதியம் காரைக்காலில் இருந்து வீடு திரும்பும்போது திருநள்ளாறு செல்லும் வழியில் பிடாரி கோயில் அருகில் உள்ள வளைவில் திரும்பும்போது வாகனத்தின் ஹேண்ட்பேக் செயலிழந்து வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாததால் அருகில் உள்ள சுவற்றில் மோதி விபத்துக்குள்ளானார். இதனையடுத்து அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். போக்குவரத்து காவலரை சாலை விபத்தில் உயிரிழந்த சம்பவம் காரைக்காலில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவருக்கு சமீபத்தில் திருமணமாகி 1.5 வயதில் குழந்தை இருப்பது மேலும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் மலிவு விலை மருந்தகத்தின் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரி முதல்வர் குணசேகரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மத்திய அரசின் மலிவு விலை மருந்தகம் சார்பில் மார்ச் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை மலிவு விலை மருந்தகத்தில் தரமான மருந்துகள் குறைவான விலையில் விற்கப்படுவதை மக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மலிவு விலை மருந்தகத்தின் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து பேரணியை விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரி முதல்வர் குணசேகரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்பேரணியில் NSS மாணவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி காரைக்காலில் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக வந்து காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள மலிவு விலை மருந்தகத்தில் பேரணி நிறைவு பெற்றது. இதில் காரைக்காலில் உள்ள அனைத்து ரோட்டரி சங்க நிர்வாகிகள் மற்றும் பாஜகவினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காவல்துறை போக்குவரத்து பிரிவு சார்பில் மாணவர்களுக்கு போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி கதிர்கமம் அரசு பொது மருத்துவமனை கருத்தரங்கில் நடந்தது. புதுச்சேரி கதிர்கமம் அரசு பொது மருத்துவமனையில் காவல்துறை போக்குவரத்து பிரிவு சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறை துணைத் தலைவர் அஜித்குமார் சிங்லா தலைமை தாங்கினார். போக்குவரத்து காவல்துறை கிழக்கு வடக்கு SP பிரவீன்குமார் திரிபாதி தலைமை தாங்கினார். DG சத்யசுந்தரம், NCC பயிற்சி அதிகாரி ஐமன் சமந்தா, ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழகம் இயக்குநர் ஹர்ஷ் கணேசன், NCC அதிகாரி சதீஷ்குமார் ஆகியோர் கருத்துரை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து மாணவர்களுக்கு விளக்கப்பட்டது. கூடப்பாக்கத்தில் சாலை அமைப்பதற்கான பணியினை அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார்.
ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் உள்ள பெருமாள் கோவில் தெருவிற்கு ரூபாய் 46 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைப்பதற்கு மற்றும் முத்துக்குமர நகருக்கு ரூபாய் 13 லட்சம் மதிப்பீட்டில் BM சாலை அமைப்பதற்கும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான திரு சாய் சரவணன்குமார் அவர்களின் முயற்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் அரசாணை பெற்று இன்று அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் தலைமை தாங்கி பூமி பூஜை பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், பாஜக ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அடுக்குமாடி குடியிருப்புகளில் 5% ஒதுக்கீடு வழங்க கோரி குடிசை மாற்று வாரியத்தை மாற்றுத்திறனாளிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தால் கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி வீடுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 5% ஒதுக்கீடு வழங்க கோரி மாற்றுத்திறனாளிகள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். சீக்கிரம் புதுச்சேரி மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு வழங்க கோரி நேற்று பெரியார் நகரில் உள்ள குடிசை மாற்று வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். சங்க பொதுச் செயலாளர் சண்முகம் தலைமையில் குமார், கந்தசாமி, ரவி, மோகன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் குடிசை மாற்று வாரிய அலுவலகத்தின் வாசலில் கோரிக்கையை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர். குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் தற்போது வாரியத்தால் கட்டப்பட்டு வரும் குடியிருப்புகளில் வீடு ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். அதனை ஏற்று அனைவரும் கலைந்து சென்றனர். புதுவை காவல்துறையில் 62 பேருக்கு பதவி உயர்வு அளித்து காவல் தலைமை கண்காணிப்பு அலுவலகம் சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் 15 ஆண்டுகள் பணியை நிறைவு செய்தவர்களில் 8 தலைமை காவலர்களுக்கு உதவி சார்பு ஆய்வாளர்களாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல 10 ஆண்டுகள் முடித்த காவலர்களில் 9 பேருக்கு சிறப்பு அடிப்படையில் தலைமை காவலர்களாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் 25 ஆண்டு பணியை முடித்த தலைமை காவலர்கள் 45 பேருக்கு உதவி ஆய்வாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. அவர்களில் 12 பேர் காவல் வாகன ஓட்டுநர் பணியில் இருப்பவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை காவல்துறையில் மொத்தம் 62 பேருக்கு பதவி உயர்வு அளித்து உத்தரவிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக வந்தபோது அவர்களை போலீசார் தடுத்து கைது செய்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த 2015 மற்றும் 2016 ஆண்டு பணியில் அமர்த்தப்பட்ட சுமார் 2642 ஊழியர்களை சட்டமன்ற பொதுத் தேர்தலை காரணம் காட்டி தேர்தல் துறை அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி அரசு பணி நீக்கம் செய்தது. கடந்த 10 ஆண்டுகளாக மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பல்வேறு கட்ட தொடர் போராட்டங்களை பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2023 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்டு சம்பளம் பெற்ற அனைத்து ஊழியர்களுக்கும் மீண்டும் வேலை வழங்கி மாத சம்பளமாக 10,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தார். ஆனால் இதுவரை அரசு வேலை வழங்க அனுமதி அளிக்கவில்லை என்றும் இந்த கோப்புவிற்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி துணைநிலை ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தை அறிவித்திருந்தனர். அதன்படி 50க்கும் மேற்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் அண்ணா சிலை அருகிலிருந்து ஊர்வலமாக ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக வந்தபோது அவர்களை காமராஜர் சதுக்கம் அருகே போலீசார் தடுத்தனர். இதனால் அங்கேயே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவர்கள் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். SDPI கட்சியின் தேசிய தலைவரை விடுதலை செய்ய வலியுறுத்தி காரைக்காலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. SDPI கட்சியின் தேசிய தலைவர் MK ஃபைசியை அமலாக்கத்துறை கைது செய்ததை கண்டித்தும் அவரை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட SDPI கட்சி சார்பில் அதன் மாவட்ட தலைவர் முகமது சித்திக் தலைமையில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் சுல்தான் ஹவுஸ் மற்றும் புதுச்சேரி மாநில பேச்சாளர் புதுவை அப்துல்லா ஆகியோர் கண்டன உரையாற்றினர். அப்பொழுது மத்திய அரசு அரசியல் தலைவர்களை அச்சுறுத்தும் நோக்கில் அமலாக்கத்துறையை பயன்படுத்தி கைது செய்வதாக குற்றம் சாட்டினர். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
வில்லியனூர் ஆயுஷ் மருத்துவமனையில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். புதுவை வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் ஆயுஷ் மருத்துவமனையில் சித்த மருத்துவ பிரிவு மற்றும் புதுச்சேரி இம்காப்ஸ் மருத்துவமனை சார்பாக மகளிர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமை ஏற்று நிகழ்ச்சியினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். விழாவில் முக்கிய நிகழ்வாக மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றும் 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு உடல் நலனை மேம்படுத்தும் வகையில் அமுக்ரா சூரணம் மற்றும் கீழாநெல்லி மாத்திரை, வலி நிவாரணிகள் உள்ளிட்ட மருந்துகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மருத்துவர்கள் கலைமதி, சசிகலா, மருந்தாளர் ரேவதி, பிரியா மற்றும் உதவியாளர்கள் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் பெண்கள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இதுவுடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.